என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன குரு பயிற்சியால் என்ன நடக்கும்? இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்து குருவாக வருகிறார். 9ஆம் இடத்து குரு பாக்ய குரு என்று சொல்லப்படுறீங்க. அடுத்ததாக 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார், முயற்சியை பார்க்கிறார். 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது என்ன? புத்திரஸ்தானத்தில் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிற இந்த ஒரு வருஷம் என்ஜாய்மெண்ட் தான். அதுவும் இந்த அக்டோபர் 8லேருந்து நவம்பர் 2nd வீக் வரைக்கும். இந்த ரோடு எவ்வளோ வேலை சார் சொல்லுங்கள்? ஹலோ 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 ஆமாம், இந்த பிரிட்ஜ் எவ்வளோ வேலை அது சொல்லுங்கள். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன குரு பயிற்சியால் என்ன நடக்கும்னு பார்க்குறோம். இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்து குருவாக வருகிறார். 9ஆம் இடத்து குரு பாக்ய குரு என்று பேர். ஓடிப்போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குருன்னு பேர். ஒரு மனுஷனுக்கு நல்லது நடக்கலாம், ஆனால் இவ்வளோலாம் நடக்கக்கூடாது. அந்த மாதிரி 9ஆம் இடத்திலே குரு பகவான் வரும் பொழுது உங்களுக்கு ஏற்படுகின்ற யோகங்கள் எல்லாம் ஒன்றல்ல இரண்டல்ல. 9ஆம் இடத்து குரு பாக்ய குரு. இந்த பாக்ய குரு தருகின்ற பலன்கள் அபரிதமான பலன்கள். என்ன அபரிதமான பலன்கள் நண்பர்களே? 12 வருடத்திற்கு ஒரு முறைதான் இந்த குரு பகவான் உச்சம் பெறுகிறார். இந்த உலகத்துக்கே தெரியும். இந்த 12 வருடத்துக்கு ஒரு முறை உச்சம் பெறுகின்ற இந்த குரு பகவான் என்னென்ன பலன்கள் எல்லாம் தருகிறார் என்றால், இந்த அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய வீட்டில் இந்த குரு பகவான் உச்சம் பெறுகிறார். சரியா? சந்திரனுடைய வீட்டில் உச்சம் பெறுகிறார். இப்போ சந்திரனுடைய வீட்டில் குரு பகவான் உச்சம் பெறும்போது அது குரு சந்திர யோகம் என்று அறியப்படுகிறது. குரு சந்திர யோகம் இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதே நேரத்தில் அந்த குரு பகவான் 9ஆம் இடத்திலே உச்சம் பெறுவது உங்கள் வாழ்வை மாற்றக்கூடியது. காரணம், ராசியிலே உங்களுக்கு இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். இது குரு மங்கள யோகம். ராசியில் அமர்ந்திருக்கின்ற உங்களுடைய 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற குரு சந்திர யோகத்தை தருகிறார். வாழ்க்கை அப்படியே மாறப்போகுதுங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் சொல்கிறேன், வாழ்க்கை அப்படியே மாறப்போகுது. நான் வந்து ஒரு மாதிரி இருந்தேன் சார், எனக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக்கி விட்டுருச்சு லைஃபு. டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்ன? அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்கள்ல. நான் நோயாளியாக இருந்தேன், என்னை அப்படியே அந்த எண்டு கூட்டு போய் பலசாலியாக மாற்றிருச்சு. நண்பர்களே, என் வாழ்வில் எனக்கு நடந்த அனுபவத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு காரியத்தை தீவிரமாக அது நடக்கும் என்று நீங்கள் நம்பினால் அந்த காரியம் நடந்துடும். அது என்னவா வேணால் நீங்கள் கேளுங்க. ஒரு காரியத்தை தீவிரமாக நீங்கள் நம்பினால் அது நடந்துவிடும். இப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் உழைப்பாளிகள். விருச்சிக ராசிக்காரர்கள் படாத கஷ்டம் கிடையாது. கடந்த ஒரு 12 வருஷமாக சார் உங்களுக்கு இன்றைக்கி நேற்று பிரச்சனை இல்லை, உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பித்த காலத்துலேருந்து வாங்க, அப்படியே வாங்க. வந்தீங்கன்னா 7.5 சனி பொறுமையாக வந்து உங்களுக்கு மகரத்துக்கு வந்து கண்டகச்சனி 4ஆம் இடத்துல கும்பத்துக்கு கண்டகச்சனி வந்து அதுக்கப்புறம் என்னடான்னு இப்படி திரும்பி பார்த்தா அஷ்டம குருன்ட்டான். இதே எங்களை விடவே மாட்டீங்களேண்ணா நீங்கள், அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் நிலைமை. ஸோ உங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்தான் யார்? இந்த குரு பகவான், இந்த சனி, இந்த ராகு எல்லாருமே சேர்ந்து மும்முனை தாக்குதல் தான். விருச்சிக ராசிக்காரர்கள் கடந்த அந்த 5 வருடத்தில் என்ன சம்பாதிச்சிங்க? அது கடந்த 2023-24 கடந்த 2 வருடம் வெறும் வலியும் வேதனையும் தான். 2025 தான் நீங்கள் வாழ்க்கையில் தலனமிருந்த ஒரு வருஷம். அப்போது உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது முக்கியமான ஒரு விஷயமே என்னவென்றால் நண்பர்களே, மிக முக்கியமான ஒரு விஷயம், உங்கள் வாழ்க்கையில் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது. எந்த தொழிலை நீங்கள் செய்தீர்களோ அந்த தொழிலில் சூரியனைப் போல பிரகாசமாக ஜொலிக்கப் போகிறீர்கள். 9ஆம் இடத்து குருவை வர்ணிக்கெல்லாம் இன்றைக்கி ஃபுல்லாக நாட்கள் பத்தாது. சார் எனக்கு கல்யாணமே ஆகலை சார், கல்யாணம். குழந்தை வேணும் சார், குழந்தை. வேலை வேணும், வேலை. சொத்து வேணும், சொத்து. என்னங்க வேணும்? என்ன கேட்டாலும் தருவார் குரு. நண்பர்களே, நான் அடிக்கடி காயம்ட்டு சொல்லுவேன். அடிக்கடி என்ன சொல்லுவேன் சொல்லுங்கள்? சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சரி, இந்த பக்கம் வாங்க. ராகு நினைத்தால் நினைத்ததை சாதிப்பார். ஓகே. குரு நினைத்தால் ஒரு உலகத்தையே உருவாக்குவார். ஒரு உலகத்தில் நீங்கள் யாரை வேணால் கேட்டு பாருங்கள்.
இஸ்லாமியர்களை கேட்டு பாருங்க, அவர்கள் பெரிதும் வணங்குவது அவங்களுடைய குருமார்களைத்தான். அவர்களுடைய குருமார்களை தீவிரமாக நம்புகிறாங்க. அவர்கள் நினைத்தால் என்ன வேணால் இறைவனை அழைத்து வருவார்கள் என்று நம்புகிறார்கள். சத்திய நண்பர்களை, இந்தியா நம்மளுடைய ஹிந்துவிசம்னு எடுத்துக்கோங்க, ராகவேந்திரர் தொடங்கி ரமணர் வரைக்கும் சாட்சாத் நீங்கள் அவர் அப்படியே சுவாமியாக பார்க்குறீங்க. அப்படியே போங்க, கிறிஸ்டியானிட்டியில் எல்லாத்துலேயும் போங்க. குருவை மதிக்காதவங்க யார் இருக்காங்க சொல்லுங்கள்? ஏன்னா இறைவனுக்கு சமமாக குருவை நீங்கள் மதிக்கிறோம். அந்த குரு நினைத்தால் உங்கள் வாழ்க்கை மாறிடும். ஃபஸ்ட்டு உங்களை தான் பார்க்குறார் முதல் பார்வையை. சார், காலங்காத்தால் எந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். சிம்பிளாக உளவியல் சொல்லுகிறது நண்பர்களே. காலங்காத்தால் எந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு எதை பார்க்குறீங்களோ, அர்ஜுனனும் யார் நம்ம துரியோதனனும் கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்க போகிறாங்க. கிருஷ்ண பரமாத்மா அப்படி படுத்திருக்கிற கிருஷ்ண பரமாத்மாவை அர்ஜுனனும் துரியோதனனும் பார்க்க போகிறாங்க. அப்போது துரியோதனன் என்ன பண்ணுறான், கிருஷ்ண பரமாத்மாவோட தலைக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறான். அப்படி உட்காந்துட்டு எந்திரிச்ச உடனே என்ன தான் பார்ப்பாரு அப்படின்னு சொல்லி இப்படி பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்ருக்கான். ஏன்னா மகாபாரத போருக்கு உதவி கேட்க வந்திருக்காங்க கிருஷ்ணர்கிட்ட. கிருஷ்ணர் தான் கடவுள் ஆச்சே, என்ன கேட்டாலும் கொடுத்துருவாரு. அப்போது 4ஆம் இடம் இவர் வந்து அர்ஜுனன் வந்து பணிவன்போட காலில் வந்து உட்காந்துருக்கான். சரியா? கிருஷ்ண பரமாத்மா எந்திரிச்சோன்னு அப்படி பார்க்குறார். யாரை பார்த்துருப்பார்? தன் காலுக்கு பக்கத்தில் இருக்கிற அர்ஜுனன் அப்படி பார்க்குறார். பார்த்துட்டு, என்ன அர்ஜுனா, வந்தது சொல்லியிருக்கலாம்ல, நீ ஏன் ரொம்ப நேரமாக நிற்கிற, வந்ததை சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கேட்குறார். இல்லை பரந்தாமா, நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க, நீங்கள் எந்திரிக்கணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணேன்னு அர்ஜுனன் சொன்னாராம். முதல் பார்வை யார் மேலே பட்டது? அர்ஜுனன் மேலே தான் பட்டது. தலைக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிற துரியோதனன் மேலே படலை. அந்த மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் பணியோடு உங்கள் டைமுக்காக காத்திருந்தீங்க. சுவாமி எந்திரிச்ச உடனே யார்? குரு பகவான் வந்த உடனே முதல் பார்வையாக உங்களை தான் பார்க்குறாரு. ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்குறாரு. குருமங்கள யோகம் உண்டாயிருச்சு. அந்த பணிவு உங்களை கொண்டு போய் விட்டது. வீடு, வண்டி, வாசல்னு வாங்க போகிறீங்க, கார் வாங்க போகிறீங்க, இதெல்லாம் பண்ண போகிறீங்க. அடுத்ததாக 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார், முயற்சியை பார்க்கிறார். 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது என்ன? புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். இது அத்தனையும் குரு பகவான் பார்த்தாச்சு. 1 பார்த்தாச்சு, உடம்பை பார்த்தாச்சு, 3 பார்த்தாச்சு, 5 பார்த்தாச்சு, புத்திரஸ்தானத்தை பார்த்தாச்சு. இனி வாழ்வில் கவலை இல்லை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்க போகுதுங்க. யாரெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்கள் குழந்தை இல்லைன்னு கஷ்டப்பட்டீங்களோ, இந்தோ பிடி வரம், இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருவார். அந்த மாதிரி குரு பகவானுடைய அனுகிரகத்தாலே சகல சௌபாகியமும் கிடைக்கப் போகிறது. உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது. இந்த ஒரு வருஷம் என்ஜாய்மெண்ட் தான். அதுலேயும் இந்த அக்டோபர் 8லேருந்து நவம்பர் 2nd வீக் வரைக்கும். இந்த ரோடு எவ்வளோ வேலை சார் சொல்லுங்கள்? ஹலோ 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 ஆமாம், இந்த பிரிட்ஜ் எவ்வளோ வேலை அது சொல்லுங்கள். இந்த பீச்சே வாங்கிடலாமா? இந்த பீச் என்ன வேலை சொல்லுங்கள்? ஒரே பிஸி தான். ஒரு மனுஷனுக்கு ஒரு அளவுக்கு மேலே நல்லது நடந்தால் இப்படிலாம் தோணும். என்ன உங்களுக்கு தோண போது காத்திருங்க. அக்டோபர் 8ஆம் தேதிக்கு அப்புறம் கீழே பெற்றிருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவல்ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு, கள்ள தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்றோம். இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்கா சரி பண்ணி தரோம். இப்போ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.